பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள, அவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையான மகத்துவமான தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கினார். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் தேவனை இந்த நல்ல நாளிலே கூட நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த மகத்தான கர்த்தரை நாம் கனப்படுத்தும் வண்ணமாக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட இந்த கர்த்தாவே, நீர் எங்களுக்காக மரித்த இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட நினைவு கூறுகிற ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஒரு விஷயம் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை துதிக்கிறதுக்கு ஸ்தோத்தரிக்க தகுதி இல்லாதவர்களப்பா, எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரே கர்த்தாவே. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல வேளையில உம்முடைய பலன், உம்முடைய கிருபை இந்த இடம் முழுவதும் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படும். இந்த நாளை நீர் எங்களுக்காக முன்குறித்து வைத்து நாங்கள் உண்மை தியானிக்க, உண்மை கனப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்காய். நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பலன் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய கரம் எங்களை சுற்றி இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். வலது கரத்தால் தாங்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா. எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அப்பா. அப்படிப்பட்டவங்களுக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய கரம் பலன் இருக்கட்டும். ஆண்டவரே, வந்துள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதி. பெரியோர் முதல் சிறியோர் வரை கர்த்தர் ஆசீர்வதித்திற்காய் நன்றி. அதுபோல வரத்தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். ஆராதனையை தவற விட்டோமே என்கிற உணர்வோடு அவர்களும் ஆண்டவரே, நீ தொடர்ந்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒன்று கூடி ஜெபிக்க ஆண்டவரே, ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற தேவன் இரக்கம் பார். மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஜனங்களும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் மாற கர்த்தர் இரக்கம் பார். தொடர்ந்து இந்த ஆராதனையை நீர் தம்மை பொறுப்பெடுத்து எங்களையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த சமூகம் எங்களுக்கு முன் சென்று சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன், தேவ பலன், தேவ தயவு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் இந்த நல்ல நாளிலும் கூட பாடல் மூலமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்திலே பாட்டு புத்தகத்திலே 690வது பாடல். பாட்டு புத்தகத்திலே 690. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை என்கிற பாடல் மூலமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உன்னை
உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கேரேஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. நரமிகும் இந்த பூவில் சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மையும் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், சிந்தை கேரி ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு மிக வேறுபேனும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு மிக வேறுபேனும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமை யாவும் அற்பமே. உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கேரு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்ற ஜீவநதியாம். உம் குருசே ஆஸ்திக்கெல்லாம் ஊற்றம் வற்ற ஜீவநதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மையடைந்தே மேன்மையாகினேன். தூய்மையடைந்தே மேன்மையாகினேன். விந்தை கேரு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை மேன்மை. சென்னி வீழா கைகளில் நின்று சிந்துதோ துயரண்ட அன்பு. சென்னி வீழா கைகளில் நின்று சிந்துதோ துயரண்ட அன்பு. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி, என்னாலிலுமே எங்கும் காணே. என்னாலிலுமே எங்கும் காணே. விந்தை கேரு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழா என்ன காணி ஈன்றேடுவேன். இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணி ஈன்றேடுவேன். என்ன அரும் பொருளிடாகும், எந்த அரும் பொருளிடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கேரு
தேசராஜ் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவில் சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் எந்த எனக்கிருப்பினும் விந்தை கேறு ராஜா உந்தன் சிலு மேன்மை உந்தன் சிலு மேன்மை. ஆமென். தேவன் நமக்காக குருசிலே தொங்கி அவருடைய இரத்தம் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காய் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அந்த இரத்தம் சிந்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே திரண்ட ஆஸ்திகளோ உயர்ந்த கல்வியோ செல்வங்களோ இருப்பினும் அது ஒன்றுக்கும் உதவாது. குருசை நோக்கி பார்க்கிற பொழுது மட்டுமே நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்க தேவன் நம்மை இந்த நாளிலும் கூட அழைத்திருக்கிறார். சகோதரர் ஜான் இந்த நாளிலே கூட இந்த 3 மாதங்கள் நம்மை கன்னிமணி போல காத்து இந்த 4ஆம் மாதத்திலே தேவ சமூகத்திலே நாம் வந்து இந்த வேளையிலே கர்த்தர் நமக்காக மரித்த அந்த சிலுவை பாடுகளை நாம் நினைத்து சிலுவையிலே அவர் நமக்காக சேர்த்து வைத்த அந்த மகா உன்னதமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் தாமே நமக்கு மகிமையான காரியங்களை மகத்தான காரியங்களை செய்ததை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூற இந்த நேரத்திலே சகோதரர் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். ஆமென். ஆமென் ஆமென். நன்றி அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காண இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை கனப்படுத்த உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்திலே வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அந்த சிலுவையிலே தொங்கின அந்த பரிசுத்தர் ஆகி உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே செய்து வைத்த அந்த அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்காய். தொடர்ந்து உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், நீரே மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த நாளிலே கூட இந்த நாளுக்குரிய செய்திகளை வாசித்து தேவ சமூகத்திற்குள்ள நாம் செல்லலாம்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தானே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து பேசி இருக்கிறார், மரணத்தை குறித்து. அதே போல உம்மோடு கூட இருந்த பேதுரு, இந்த நேரத்திலே நாங்கள் வாசித்த நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்றும், நாம் நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர்தாமே தம்முடைய சரீரத்தை, நம்முடைய பாவங்களை அங்கே சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் உம்மை குறித்து பேசின இந்த வார்த்தையின் மூலமாய் அந்த சிலுவை மரணத்தை, அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, அந்த சிலுவை எதற்காக? அது ஒரு தேவனுடைய வார்த்தைகளை எவ்விதமாய் அது நிறைவேற்றினது, அந்த மரணம் எப்படிப்பட்ட காரியம் என்று இந்த நாளிலும் கூட தியானிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினருக்காய் நன்றி. தொடர்ந்து வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த அந்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். பாருங்க, இயேசு சிலுவையிலே 7 காரியங்களை பேசினார். 7 காரியங்களை பேசினார். அதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் அந்த சிலுவையில் அவர் என்னென்ன காரியங்களை நமக்காக அவர் செய்தார் என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக மரித்தார். இரண்டாவதாக ஏசாயா 53:11 சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரிக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, இனிக்விட்டிஸ், ஃபர்ஸ்ட் சின், ஃபர்ஸ்ட் பேதுரு 2 அங்கே ஏவாள் செய்த தவறினாலே தேவன் ஆதாமின் நிமித்தம் இந்த பூமியை சபிக்கிறார். இந்த பூமியை சபிக்கிறார். ஏவாளுக்கு அவர் ஏவாளுடைய கர்ப்பத்தை சபிக்கிறார். நீ பிரசவ வேதனையோட பிள்ளைகளை பெறுவாய் என்று அங்கே ஜெனிசியஸ் 3rd சாப்டர்ல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அந்த பாடுகள். ஏன்னா மனுஷன், நீ இந்த பூமியிலே வியர்வை சிந்தி நீ பாடுபட்டுத்தான், நீ மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த பூமியில எல்லா காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் தவறு செய்யாததற்கு முன்னால் அவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். அங்கே வியாதி இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே பாவம் இல்லை, அக்கிரமங்கள் இல்லை, அங்கே பலவீனங்கள் இல்லை, சாபங்கள் இல்லை. ஆனால் அங்கே எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினார்களோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறினார்களோ அப்பொழுதே அங்கே என்ன வந்தது? சாபம் வந்தது. அதைத்தான் கலாத்தியர் 3:13 சொல்லுகிற பொழுது, சாபங்கள்
அந்த சாபத்தையும் கலாத்தியன் 3:13 நம்ம வாசிக்கலாம். வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம். 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நன்மை நீக்கலாகி மீட்கப்பட்டார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வந்த சாபம். நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் பிளஸ்ஸிங்கையும் வைக்கிறாரு, கர்ஸும் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார், சாபங்களை வைக்கிறார். அது உபாகம புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். டியூட்ரோனோமிஸ் 15th சாப்டர்ல நம்ம பார்க்கிறப்போ அங்கே தேவன் அன்றைக்கு வார்த்தைகளை கொடுத்து உபாகமம் 28 உபாகமம் 28ல நீங்க வாசித்தீங்கன்னா 1 முதல் டியூட்ரோனோமிஸ் 28ல 1 இருந்து 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு. உபாகமம் 28 1 14 வரை ஆசீர்வாதம் இருக்கு. பிறகு 15ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சாபம் வருகிறது. இது எந்த காரியம் செய்தால் உங்களுக்கு சாபம் வரும் என்று இந்த அதிகாரத்துல முழுவதும் நீங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த அதிகாரத்தை நீங்க தேவன் உங்களுக்கு 2 காரியங்களை வைக்கிறார். நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது, தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஆனா தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத போன் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது அங்கே என்ன வருகிறது? சாபங்கள் வருகிறது. என்ன வருகிறது? சாபங்கள் வருகிறது. நான் இப்பதான் சொன்னேன், போன்ல சவுண்ட் வருதுன்னு. பேப்பர் திருப்பிட்டே இருக்கிறீங்களா போன் கிட்ட வச்சு? அப்புறம் என்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கு? பாருங்க, சாபங்கள் வருகிறது. எதனால? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற பொழுது அங்கே அநேக சாபங்களை நீங்க பார்க்கலாம், வியாதிகளை பார்க்கலாம். இந்த வியாதிகளையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். வாசி இயேசு. அடுத்தது ஏசாயா 53:4 நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்கிறார் சிலுவையிலே. 7வதாக மத்தேயு 8:17 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். பாருங்க, அப்ப இந்த 7 காரியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயங்கொள்கிறார். பாவங்களை, அக்கிரமங்களை, பாடுகளை, துக்கங்களை, வியாதிகளை, பலவீனங்களை, சாபங்களை. இந்த சிலுவை மரணமானது நமக்கு அங்கே பெரிய காரியங்களை செய்கிறது. என்ன முக்கியமான காரியம் என்றால் வாசிங்க 1 பேதுரு 1:18-19 வாசிங்க. 1 Peter 18:19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த நீட்டான நடத்தையினின்று அழகுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்து வந்தாங்களாமா? வீணான நடவடிக்கைகளாலே அழிவுள்ள
அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்பட அந்த பொண்ணு வெள்ளி தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். அதுல மூலமா அதை தேவனுக்கு நம்ம படைக்கிறப்போ பொன் எதற்கு அடையாளம்? விசுவாசத்திற்கு அடையாளம். வெள்ளி எதற்கு அடையாளம்? சால்வேஷன். பி என்பது அந்த பிளட்ல வருகிற முதல் எழுத்து பி என்பது பாட் ஃபார் அவர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்புக்காக. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். எதனால? அந்த ரத்தத்தினாலே. ஆமென். இரண்டாவதாக அந்த எல் என்பது வாசிங்க. எல் என்பது எபிரேயர் 10:12 வாசிப்போம். எபிரேயர் 10:12 வாசிக்கலாம். இவரோ ம் பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி ம் என்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து ம் இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரே பலியினாலே இதை என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, இவர் என்ன செய்கிறாராமா? என்ன செய்தாராமா? அந்த பலி ஒரே பலி. ஆமென். ஒரே ஒரு முறைதான் அவர் மரிக்கிறார். அவருடைய மரணம் ஒரு முறைதான். மனிதர்களாகிய நமக்கு 2 முறை மரணம் இருக்கிறது. மனிதர்களாகிய நமக்கு 2 முறை மரணம் இருக்கிறது வேதம் சொல்லுது. முதல் மரணம் எப்பொழுது? நம்ம இயேசு கிறிஸ்துவில தான் இருக்கிறீங்க. அது மரிக்க வேண்டும், முழுவதுமாக மரிக்க வேண்டும். அதை கொலேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். கொலேசியர்ல, தெசலோனிக்கேர்ல, கொரிந்தியர்ல நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ அந்த பழைய மனுஷன் மரிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒரு தரம் பலிகளை செலுத்தி ஒரு தரம் மரிக்கிறார். அதான் அங்கே ஒரே தரம் பலியிட்டதினாலே, ஒரே தரம் பலியிட்டதினாலே அவர் என்ன செய்தாராமா? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப அந்த எல் என்பது லாஸ்டிங் அட்டோன்மெண்ட். லாஸ்டிங் அட்டோன்மெண்ட், பாவ நிவிர்த்தி. அட்டோன்மெண்ட் என்றால் என்னது? பாவ நிவிர்த்தி. அடுத்தது ஓ என்பது எபிரேயர் 9:28 நம்ம வாசிக்கிறப்ப வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. பாருங்க, இந்த பூமியில பிறக்கிற மனுஷர்கள், கவனமா கேளுங்க, இந்த பூமியில பிறக்கிற மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்கள் ஆவிக்குரிய விதமாக, எப்படி? ஆவிக்குரிய ரீதியிலே பழைய மனுஷன் மரிக்கிறார். பழைய சிந்தனைகள், பழைய யோசனைகள், பழைய வழிகள், பழைய காரியங்கள் மரிக்கிறது. அவன் மீண்டுமாக புது மனிதன் ஆகிறான். அதனாலதான் கிறிஸ்து என்னும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம புது மனுஷனை தரித்துக் கொள்கிறோம் எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகள் அல்லது தேவனை வணங்காதவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் அங்கே மற்ற வழிபாடுகள் செய்கிறவர்கள் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பிறகு அவர்கள் நியாய தீர்ப்படைகிறார்கள். நியாய தீர்ப்புக்கு தான் நீங்க நேரா வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒரு தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் பிரசங்கியிலே நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கியில வாசிக்கிறப்போ வாசிங்க. பிரசங்கியிலேயும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். மனுஷன் என்ன செய்யப்பட்டிருக்கிறானாமா? ஒரு தரம் வாசிப்போம்.
ஆமாம். வாசிக்கலாம். 3-4 காரியம் இருக்கு இங்க. என்னென்ன என்றால் ஆதி தன்னைக்காக தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழ்க்கை பிராயத்திலே நினை. பாருங்க, இந்த பூமியிலே மனுஷன் மண்ணிலே பிறக்கிற மனுஷன். ஆமீன். நம்ம ஒவ்வொருவரும் மண்ணில பிறக்கிற மனுஷர்கள். இந்த மண்ணில பிறக்கிற மனுஷன் அவன் திரும்ப அங்கே மண்ணுக்கு திரும்பாதற்கு முன்பாக, மண்ணில பிறக்கிற மனுஷன் மண்ணுக்கு மறுபடியும் திரும்பாதற்கு முன்னே அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, நம்முடைய சரீரம் 3 காரியத்தில் இருக்கு. நம்முடைய சரீரத்திலே 3 காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் என்பது இங்க வெளி தோற்றமாக இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவி, தேவன் தந்த ஆவி, பாடி, ஸ்பிரிட், சோல். சோல் என்பது இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா எப்படி இருக்க வேண்டுமாமா? அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப இந்த ஆத்துமா என்ன செய்ய வேண்டுமாமா? தேவனை, யார் தேவன் என்று அறிந்து கொள்ளணும். Who is the real God என்று the soul should know. இந்த சோல் அறிந்து கொள்ளுகிற பொழுது, அதனாலதான் 9ஆம் வசனத்துல, வாலிபிலே உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு உன் நாட்களிலே உன் இருதயம் பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்களில் விட, ஆனால் இவைகள் எல்லாம் உன் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீ உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருக்கிற தீங்கையும் நீக்கி போடு, இள வயதும் மாயையே. பாருங்க, இந்த பூமியில ஒரு மனிதன் எப்பொழுது பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால் வாலிப வயதுல தான். சிறு பிராயத்துல அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வாலிப வயதுல நீங்க எப்படி வாழ்க்கிறீர்களோ, எப்படி அங்கே பாவம் இல்லாமல் அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்காக உண்மையாக இருக்கிறீர்களோ, அங்கே நீங்க நியாய தீர்ப்புக்கு போக முடியாதபடி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து கழுவுகிறது. அங்கே 4வதாக இந்த இப்ப நம்ம வாசித்த 4 என்னது? எபிரேயர் 9:28. அது என்ன காரியம்? ஓ என்பது ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு என்னது? வாசிகதைய ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பளிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி அந்த நம்ம ஒவ்வொருவருக்காக, அதைத்தான் நாங்க 28 சொல்லுது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஒன்ஸ் ஃபார் ஆல். பி என்பதை பார்த்தோம், எல் என்பதை பார்த்தோம், ஓ என்பதை முதல் ஓ பார்த்தோம். 2வது ஓ என்பது வாசிங்க, ஹீப்ரு 10:19-20. வாசிக்கலாம். எபிரேயர் 10:19-20. சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தேசமானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிய ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு ஒன்று பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். போதும். பாருங்க, நம்ம எப்படி ஆகப்பட்டோமாமா? தேவன் அவருடைய சரீரத்தின் வழியாக, அந்த சரீரம் என்ன செய்யப்பட்டது? பிற்கப்படுகிறது. இந்த சரீரம் பிற்கப்படுகிறது. எப்படி பிற்கப்பட்டது? சாட்டையினாலே அடித்தார்கள். எதனால? சாட்டையினாலே 40 முறை அடித்தார். கிழிஞ்சு ரத்தம் அவ்வளவு தூரம் சொட்டப்படுது. அடுத்தது அந்த சிலுவையில 2 கைகளை விரித்து 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்படுகிறது. இந்த 2 காலையும் வைத்து அங்கேயும் ஆணி அடிக்கப்படுகிறது. இப்படி அந்த சரீரம் முழுவதுமாக பிற்கப்படுகிறது. பாருங்க, அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த பாடுகளாமா? சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தோம். பரிசுத்த ஸ்தலத்தில் யார்தான் பிரவேசிக்க முடியும்?
யாரு பிரவேசிக்க முடியும்? பரிசுத்த ஸ்தலம்னா என்னது? இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பரிசுத்தம் உள்ள ஸ்தலம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க கவனித்தீர்களானால், பழைய ஏற்பாட்டுல அங்கே பிரதான ஆசாரியர் யாரு? ஹை பிரீஸ்ட். பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பார். மற்ற யாரும் அங்கே போய் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று அங்கே தேவனுக்காக காரியங்களை செய்ய முடியாது. ஜனங்கள் எல்லாம் வெளியில் நிற்பார். அந்த பிரகாரம் என்று சொல்லுகிற அவுட்டர்ல, அந்த அவுட்வேர்ட்ஸ்ல எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தைக்குன்னா தெரியும். அந்த பூசாரி தான் எங்க போவாங்க? பூசாரி தான் எங்க போவாங்க? அந்த விக்கிரகம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்குள்ள போவாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் எங்க நிப்பாங்க? மற்ற ஜனங்கள் எங்க நிப்பாங்க? வெளியே தான் நிப்பாங்க. மற்ற ஜனங்கள் வெளியே தான் நிப்பாங்க. அது எப்படி வந்ததுன்னா, அது எல்லாமே பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடைபெற்ற காரியம்தான். அதை அப்படியே அவர்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு தேவ சபையிலே அமர்ந்து, ஆமென், நாம் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம். நாம் தேவனை தொழுது கொள்ளவும் தேவன் நமக்கு என்ன செய்தாராமா? தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ண. ஓப்பன் த ஹெவன்லி டோர். அதான் என்னது? இரண்டாவது ஓப்பன் த ஹெவன்லி டோர். பிரவேசிக்க முடிகிறது. ஆமென். நாம் எங்க செல்ல முடிகிறது? பரலோகத்திற்கும் செல்ல முடிகிறது. ஆமென். அடுத்தது டி என்பது வாசிங்க. எபேசியன் 2:13 நீங்க வாசிக்கிற பொழுது, எபேசியர் 2:13 வாசிப்போம். அவரே நம்முடைய சமாதான காரராகி இருதயத்தையும் ஒன்றாக்கி அணையாக நின்ற தீவினையாகிய நடைச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாய் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அவரை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதயத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். பாருங்க, அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த அதிகாரம் சொல்வது என்னது? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தேவனை ஆராதிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் முடியும். இஸ்ரவேலருக்குள்ளதான் தேவன் இருந்தார். யெகோவா தேவன் எங்கதான் இருந்தாரு? இஸ்ரவேலருக்குள்ள மட்டும்தான் இருந்தார். ஆனால் இவருடைய அந்த சிலுவை மரணம், அப்ப நம்ம எங்கிருந்தோம்? தூரமாக இருந்தோம். நாம் எங்கிருந்தோம்? தூரமாக இருந்தோம். அதான் சொல்லுது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதை டி என்பது டிவைடட் டைம் கிரேஸ் டு கம். தேவ கிருபை நமக்கு கிடைப்பதற்காக. ஆமென். தேவ கிருபை நமக்கு எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் 28ஆம் அதிகாரத்திலே என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அது நாமும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணமானது, அந்த சிலுவை மரணமானது நம்மை தேவனோடு கூட இணைக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த என்ன செய்யுதாமா? புதிய மனுஷனாக அது நம்மை மாற்றி போடுகிறது. ஆமென். அது நம்மை மாற்றி போடுகிறதாக இருக்கிறது. சரி, நம்ம இப்போ இந்த சிலுவையிலே 7 காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்தார் என்று பார்க்கிறோம். சிலுவையிலே 7 காரியங்களை அவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 23:34 வாசிப்போம். வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு, பிதாவே, ம். இவர்களுக்கு மன்னியும், ம். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆ. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் தங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் அங்கே சிலுவையிலே மரிக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்னது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். யாத்திராகமத்துல நீங்க வாசிக்கிறப்ப நான் சொல்றத வசனத்தை மட்டும் எழுதிக்கீங்க, ஏன்னா எடுத்து வாசித்தீங்கன்னா நேரம் ஆகும். யாத்திராகமம் 34 நீங்க வாசிக்கிறப்போ அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் நமக்கு என்ன செய்தாராமா? தேவன் நமக்கு, வாசிங்க, யாத்திராகமம் 34:7 சொல்லுது, 1000 தலைமுட்டும் தேவன் நமக்கு இரக்கத்தை காட்டுகிறார். எவ்வளவு தலைமுறை? அப்போ நம்ம இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நம்முடைய 1000 தலைமுறைக்கு தேவன் நமக்கு மன்னிப்பை தருகிறார், இரக்கத்தை தருகிறார், மன்னிக்கிற தேவன் அவர். ஆமே. அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்கள் மெய்யான தேவனாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நீங்க செய்கிற பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, இப்படி 1000 தலைமுறை மட்டும் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமே. சங்கீதத்துல அங்கே 86:5 சொல்லுது, அவர் நல்லவராக, மன்னிக்கிறவராக, கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவர் என்று சொல்லுது. ஏசாயா 55:7 சொல்லுது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை புரிந்தின தேவன். ஆமேன். அவர் பாருங்க, அங்க சிலுவையிலே, அந்த சிலுவையில் அடித்த ஜனங்களை மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, அந்த மன்னிப்பு என்பது அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அடித்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அந்த மன்னிப்பை இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆமென். அதான் நம்முடைய 1000 தலைமுறைக்கு அங்கே தேவன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தருகிறார். அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். ஏசாயா 55:7 சொல்லுது, மன்னிக்கிறதற்கு அவர் தயை பொருந்தினவராக இருக்கிறார். தானியேல் 9:10 சொல்லுது, ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனிடத்தில் என்ன உண்டு? இரக்கம் உண்டு. மெர்சி, தேவனிடத்திலே மெர்சி உண்டு, கிரேஸ், இரக்கம். அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. 1 யோவான் 2:2 சொல்லுது, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியம். அவர் எப்படிப்பட்ட பலி? கிருபாதார பலி, சாக்ரிஃபிகேஷன் ஆஃப் கிரேஸ், கிருபாதார பலி. பாவங்களுக்காக தன்னை, அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும்படியார் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். எபேசியர் 1:7 சொல்லுது, இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகிறது. எபேசியர் மன்னிக்கிற தேவன். இன்றைக்கு உலகத்தில் அதிகமான காரியங்கள் என்ன நடக்கிறது? விபச்சாரம் தான் இன்னைக்கு பெருகி கிடக்கிறது. இன்னைக்கு நீங்க விபச்சாரம் உலகம் முழுசும் இன்னைக்கு பரவி கிடக்குது, வெளியில தெரியாம இருக்குது. நீங்க பார்க்கலாம், டெய்லி பேப்பர்ல, நீங்க டெய்லி நியூஸ்ல பார்க்கலாம், வீடியோல பார்க்கலாம். விபச்சாரம் இன்றைக்கு பெருகி கிடக்குது. அதனாலதான் தேவன் நம்ம என்ன சொல்றாரு? தேவ பிள்ளைகளை, இனி நீ பாவம் செய்யாதே. பாருங்க, அதே மாதிரி லூக்கா 7 அங்கே 37 48 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அந்த பாவியான பெண், அவள் தன்னுடைய பாதங்களை, இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை தண்ணீரினாலே இயேசு கிறிஸ்து அவளுடைய மன்னித்த பாவத்தையும் மன்னிக்கிறார். அதுபோல மத்தேயு 9:2 நீங்க வாசிக்கிறப்போ, வியாதியாக படுத்து கிடந்த திமிர்வாதம் உள்ள ஒரு மகனை, திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சொல்லுகிறாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. பாருங்க, கர்த்தர் அவர் பாவத்தை மன்னிக்கிறார், விபச்சாரத்தை மன்னிக்கிறார், பாவிகளை மன்னிக்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பேதுரு கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டுங்கிறப்ப மத்தேயு 18:20 இருந்து 35 வரைக்கும் சொல்றார், ஆண்டவரே 7-70 முறை. எவ்வளவு முறை? 7-70 முறை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறோம். குற்றங்களை அறிக்கை செய்து அந்த குற்றங்களை மன்னி என்று சொல்லுகிறார். ஆமென். அடுத்தது மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை, மனுஷர்கள் நமக்கு செய்கிற தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு கிடையாது என்று நம்ம சொல்லுவதற்கு, அப்படி நம்ம சொன்னா நமக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த தகுதி இல்லை. அப்ப நம்ம மற்ற மனுஷர்களுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிப்பார். அதே மாதிரி எபேசியர் 4:32 சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அதுதான் கொலேசியர் 3:13 சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அதே வசனத்தை தான் இங்கேயும் சொல்றார். எபேசியர் 4:32 கொலேசியர் 3:13 சொல்றார். பாருங்க, அப்போ இந்த மன்னிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுக்குதான் நம்ம இங்க இந்த 7 காரியத்துல நம்ம பார்க்கிறப்போ அவர் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 53:12 சொல்லுது, மீறுதல்காரருக்காக அவர் அங்கே பரிந்து பேசுகிறார். மீறுதல் செய்கிறவர்கள் அதைத்தான் அங்க 1 யோவான் 2:1 சொல்றாரு, பிதாவினிடத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசினார். அது மட்டுமல்ல, இங்க லூக்கா 23:33 நீங்க வாசிக்கிறப்போ அங்கே குற்றவாளி சிலுவையிலே இருந்த அந்த குற்றவாளியுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அடுத்தது நீங்க வாசிக்கிறப்போ அங்கே 21ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் கத்துறாங்க. 23:21 லூக்கா, அவர்களோ அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி கத்துகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிறார். அது மட்டுமல்ல, 23:36 பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அவரை பரியாசம் பண்றார், அவரை இகழ்ந்து பேசுகிறார்கள். அப்படி பரியாசம் பண்றவர்களை இகழ்ந்து 35 நீங்க வாசித்தீங்கன்னா, அவரை இகழ்ந்து பேசி அவர்களை அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அங்க 35-39 வாசித்தீங்கன்னா அங்க இன்னொரு குற்றவாளி, சிலுவையில தொங்குற இன்னொரு குற்றவாளி என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையே எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவன் இகழ்றான். பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் இகழ்ந்து பேசுகிறார்கள். அதை போல அந்த சிலுவையில தன்னுடைய தவறுகளுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு திருடன், அவன் ஒரு கள்ளன், அவனும் இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லுகிறான்? நீ கிறிஸ்துவானால் உன்னை நீ ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சி என்று அவரை இகழ்ந்து பேசுகிறான். அவரையும் அவன் மன்னித்தான். ஆமென். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் அங்கே தம்மை காட்டி கொடுத்த யூதாசையும் அவர் மன்னிக்கிறார். தம்மை காட்டி கொடுத்த
யூதாசை லூக்கா 22:48 அந்த யூதாசையும் அவர் மன்னிக்கிறார். இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். இயேசு மன்னிக்கிறார். ஆனால் அவன் என்ன செய்ய விரும்பல? இயேசு கிட்ட அதை நேரில் சொல்லாம, அல்லது அவன் ஜெபத்திலேயோ அல்லது தேவ சமூகத்திற்கோ வராதபடி அவன் என்ன செய்தான்? நான்று கொண்டு இறந்து போகிறான். அது மட்டுமல்ல, அவரோடு கூட இருந்த பேதுரு எவ்வளவு தூரம் மறுதலிக்கிறான்? 3 தடவை. 3:13 சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் அறிக்கையிட வேண்டும், அதே போல மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னிங்கள் என்று நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். வாசிங்க, அங்க மார்க் 11:25 வாசிங்க. பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே இதை செய்தால்தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரியம்? மற்றவர்களை மன்னிக்கிற குணம் இல்லை. அவர் அப்படி பேசிவிட்டார், அவர் அப்படி செய்து விட்டார், என் மனைவி இப்படி செய்து விட்டால், என் பிள்ளைகள் இப்படி செய்துவிட்டார், உறவினர்கள், நண்பர்கள் அல்லது என்னோடு பழகிறவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அங்க மன்னிப்பில்லை என்கிற அந்த கடின மனதோடு இருக்கிறப்ப நம்ம ஜெபம், நம்ம விண்ணப்பம் கேட்கப்படாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் ஒருவருக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பாருங்க, அந்த குறையை அவனுக்கு மன்னி. நீங்க மன்னிப்பா வாசிங்க. அடுத்த வாசனம் சொல்றாரு, நீங்கள் மன்னியாது இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியார். அப்போ பாருங்க, நம்ம மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம பாடுறோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவன் உடைய இடத்திலே நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு பாவ மன்னிப்பை, பாவத்தை நம்ம மன்னிக்க முடியாது. கவனமாக புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, தேவனை தவிர பாவத்தை யாராலும் மன்னிக்க முடியாது. நம்ம வெறும் மன்னிப்பு தான் கொடுக்கலாம், ஃபர்கிவ்னஸ். அதுக்கு என்ன பேரு? ஃபர்கிவ்னஸ். we cannot give the sin forgive. தேவன் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. தேவன், ஏன்னா அந்த பாவத்தை அனுமதித்தது யாரு? தேவன். அப்ப தேவன் தான் அந்த பாவத்திற்காக அவர் மரிக்கிறார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிதல் இல்லாதனால அவர்களுக்காக அவர் 2ஆம் ஆதாமாக வந்தார். அவர் யார்? அவரு 2ஆம் ஆதாம் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்து யார்? அவரு 2ஆம் ஆதாம். அப்ப அதனாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. அங்கே பாவத்தில் இருந்தும் அக்கிரமத்தில் இருந்தும் நமக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கிறது. சரி, இரண்டாவதாக அங்கே இன்னும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க, லூக்கா 23:43. அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோட கூட தடவை செய்திருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இங்க நீங்க வாசித்தீங்கன்னா இது ரட்சிப்பை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பரதேசியில் இருப்பாய் என்பது என்னது? ரட்சிப்பு, சால்வேஷன் நமக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆமென். பாருங்க, எப்படி என்றால் அங்க நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:31 வாசிங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென்.
பாருங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசம் என்றால் என்னது? அவரை ஏற்றுக்கொள்வது. எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் என்னை உண்டாக்கின தேவன். ஆமென். அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து என்னை உண்டாக்கின தேவன், அவரைத்தான் நான் வணங்குவேன். அவர் என்னுடைய பாவத்தை, என்னுடைய குடும்பத்தினுடைய பாவத்தை, என்னுடைய சந்ததியினுடைய பாவத்தை, இந்த சர்வலோகத்தின் பாவத்தை மன்னிக்கிற தேவன். ஆகவே அவரை விசுவாசிக்கிற பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டு, அவரை விசுவாசிக்கிற பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அந்த ரட்சிப்பை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்பட முடியும். பாருங்க, அங்க நீங்க வாசிக்கிறப்போ ஏசாயா 55 நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 55 6-7 வாசிங்க. ஏசாயா 55 6-7. இல்ல 50 இல்ல 53 6-7. இல்ல 5 வாசிக்கலாம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆட்சியை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிகாட்டி பிரிந்து அவனால் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விடப்பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆக்கினை, மரணம் என்கிற ஆக்கினை, தேவனை விட்டு நம்ம அந்த ஹெல் என்று சொல்லுகிற பாதாளத்துக்கு, நரகத்திற்கு செல்லுகிற நரகத்திலிருந்து தேவன் என்ன செய்தார்? நம்மை மீட்டுக் கொள்கிறார். ஆமென். அதான் ரட்சிக்கப்படுது. அதான் என்னது? ரட்சிக்கப்படுது. அப்ப பாருங்க, அவர் என்ன செய்கிறாராமா? 12ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மரணத்தில் ஊன்றி பாருங்க, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையிட்டுக் கொள்வார். அப்ப பாருங்க, தேவன் நமக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறார்? ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். அக்கிரமத்தில் நிமித்தம் பாவங்களில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, அதற்கு அடையாளமாக நமக்கு அவருடைய பங்கு கிடைக்கும்படி தேவனுடைய பங்கு நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய பங்கு நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அங்க நீங்க 2 கொரிந்தியர் அங்க வாசிக்கிறப்போ வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:3 ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:3 அந்த மனுஷன் பரவீட்டுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். போதும். பாருங்க, எங்கே செல்ல முடிகிறது? பரதீசிற்குள்ளாக. எங்கே? பரதேசின்னு என்னது? தேவன் நமக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ஸ்தலம், பாரடைஸ். பரதீசி என்பது என்னது? பாரடைஸ். ஒரு மனிதன் மரித்த பிறகு நேரடியாக தேவனிடத்திலே போக முடியாது. நல்லா கவனமா கேளுங்க. ஒரு மனிதன் மரித்த உடனே நேரடியாக தேவனிடத்துல போக முடியாது. அப்ப அந்த மனிதன் தேவனிடத்திலே, தேவனுடைய வருகையிலே அவரோடு கூட வர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பரதேசி என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல நம்ம போய் காத்து கொண்டிருக்கிறோம். பரதேசி என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல நம்ம போய் காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் என்னது? பாரடைஸ்.
பாருங்க, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துக்கு போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துக்கு போகிறார். பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியம்னு பாருங்க. நீங்க தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நீங்க வாசிக்கிறப்போ வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:7 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசம் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பு கொடுப்பேன் என்றது. ஆவியானவர் சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, நீங்க இந்த பூமியிலே ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். என்ன செய்யப்பட வேண்டும்? ஜெயம் கொள்ள வேண்டும். எதிலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டும்? பாவத்திலிருந்து மீண்டும் சிக்கிக் கொள்ளாதபடி. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க மறுபடியும் பாவம் செய்ய பிசாசு என்ன செய்வார்? உங்களுக்கு அந்த உணர்வை கொடுப்பார். பாவம் செய்ய உணர்வை கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளிலே பொல்லாத சிந்தனைகளை கொடுக்க பார்ப்போம். அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்களை ஜெயம் கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் என்னது? ஓவர் கம். அப்ப பாவம் செய்யாதபடி நாம் அதை ஓவர் கம் செய்ய வேண்டும். அடுத்தது, மற்றவர்களை பரியாசம் செய்யாதபடி, மற்றவர்களை எச்சரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நாம இருக்க வேண்டும். அது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். பாருங்க, வெறுமன ரட்சிப்பு என்பது, அந்த ரட்சிப்பு எப்பொழுது நிறைவேறுகிறதாமா? இயேசு கிறிஸ்து வரும் வரை உங்க ரட்சியான வாழ்க்கை வாழ்வார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில பின்வாங்கி போகிறது. ஒண்ணு பண ஆசையினாலோ, அல்லது உலக ஆசையினாலோ, மாம்ச ஆசையினாலோ, அல்லது உலகத்தானுக்கு பிரியப்படுத்த, உலகத்தானுக்காக அங்கே தன்னை மாற்றிக்கொள்கிற சூழ்நிலை வருகிறப்போ பின்வாங்கி போகிறது. அதான் என்னது? ரட்சிப்பை இழந்து விடுகிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க அதுக்கு எப்பவுமே ஒரு உதாரணமா யாரை வச்சுக்கலாம்? யூதாஸ். யாரு? யூதாஸ். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட அந்த சீஷர்கள் கூட அவனும் 3.5 வருஷம் இருந்தான். அவனும் 3.5 வருஷம் இருந்தான். இன்னொன்னு, மற்ற எல்லாரும் விட அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தார். என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? காணிக்கை பணத்தை அவன் தான் கையில வச்சிருப்பான். அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அல்லது தண்ணி குடிக்கிறக்கோ, அல்லது எங்க ஒரு பக்கம் தங்குறக்கோ, அதுக்கெல்லாம் செலவெல்லாம் யாருதான் பொறுப்பு? யூதாஸ். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் பர்சனா இருந்த யூதாஸ் என்ன பண்ணா? அதே பணம் தான் அவனை என்ன செய்தது? அதே 30 காசு, அதே 30 வெள்ளிக்காசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நீங்க எதுல, அதைத்தான் வேதம் சொல்லுது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அவன் அதுல கவனமாக இருக்க வேண்டும். நீங்க உலக காரியங்கள்ல ஜெயிக்கப்பட்டீங்கன்னா மறுபடியும் அந்த உலக காரியத்திலிருந்து விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க மாம்ச இச்சையில விழுந்து போனீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலை பெற்ற பிறகு மறுபடியும் மாம்ச இச்சையில விழுந்தாதபடி நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, திருடனாக, கொள்ளைக்காரனாக இருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டோம்னா மறுபடியும் அதிலே சிக்கிக் கொள்ளாதபடி
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். வாசிங்க, பேதுரு சொல்றப்ப வாசிங்க 2 பேதுரு 2:19 வாசிங்க. தாங்களும் கேட்டுக்கு அடிமைகளால் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். பாருங்க, கவனமா கேளுங்க. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாகும். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இப்ப நீங்க அடிமையா இருக்கிறீங்கன்னா, நீங்க மறுபடியும் அங்கே எதுல ஜெயிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு மறுபடியும் நீங்க அடிமையா இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பழைய பாவத்துக்கு நீங்க அடிமையாயிடக்கூடாது. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்ப தேவனுக்காக நம்ம வைராக்கியம், அதைத்தான் நாங்க 22ஆம் வசனம் சொல்லுது, நாய் தான் கக்கினதை தின்னவும் கலவப்பட்ட பன்றி சேற்றிலே புறம்ப திரும்பினது என்று சொல்லப்பட்டபடி மெய்யான பழமொழியான அவர்களுக்கு சம்பவம். பாருங்க, நாய் சாப்பிட்டு கக்கிட்டு மறுபடியும் சாப்பிடுமாம். பன்றி குளிச்சு நல்லா இருக்குமாமா, மறுபடியும் போய் என்ன செய்யும்? சேத்துல விழுமாம். அது என்னது? பழைய பாவத்திற்குள்ளாக திரும்பி போகுது. அதுல நீங்க அப்படி அடிபட்டக்கூடாது. அதான் என்னது? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உரிய வித்தியாசம். அப்ப பாருங்க, நீங்க கடைசி வரை அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்புக்கு நீங்க, அதனாலதான் பவுல் சொல்ற பொழுது பவுல் என்ன சொன்னாரு? இதோ பவுல் என்ன சொன்னாரு? இதோ என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப அந்த விசுவாசம், ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஓட்டத்தை முடிக்கிற வரை நீங்க அதை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். வெறுமன நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், இயேசு எனக்கு மன்னிச்சார், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நம்மோடு கூட அங்கே தேவன் இருக்க பண்ணுகிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம அங்கே நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். சரி, அடுத்தது நம்ம தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், பரிகாரமாக நமக்கு மீட்பை கொடுக்கிறது. ஆமென். எபேசியர் 2:14-16 சொல்லப்படுது, யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாம அந்த வேறுபாடுகளை நீக்கி போடுகிறது. வேறுபாடுகளை நீக்கி போடுகிறது. மூன்றாவதாக ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனோடு ஒப்புரவாக. ரோமர் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிலுவை மரணத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 1:7-9 சொல்லுது, நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் 2:14 சொல்லுது, மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை. எதிலிருந்து? மரண பயத்திலிருந்து. இன்னைக்கு மனுஷர்கள் பயப்படுற, மிக முக்கியமா பயப்படுற ஒரே ஒரு காரியம் என்னது? மரணம் எப்ப வரும், யாருக்கு மரணம் எப்ப நேருன்னு சொல்லி ஒரு பயத்தோடயே இருப்பான். அந்த மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன்னா, நான் இப்ப மரித்தாலும் நான் எங்க செல்லுவேன்? இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பரதேசிக்கு செல்லுவேன். ஆமென். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய ஆக்கினை, நம்முடைய அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இயேசு மரித்தார் என்று நம்ம அறிக்கையிடுகிறோம். நம்ம தேவனுக்காக உண்மையாக இருக்கிறோம். ஆமென். அடுத்தது என்ன செய்யப்படுகிறது? நம்ம என்ன செய்யப்பட்டோம்? நீதிமான்களாக்கப்பட்டோம். ரோமர் 5:9 சொல்லுது, நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். அங்கே
ரோமர் 8 சொல்லுது, ஆக்கினை நம்மிலிருந்து அகற்றப்பட்டது. பாயிண்ட், சிலுவை மரணத்தினாலே பாவம் பரிகரிக்கப்பட்டது. இரண்டாவது, யூதர் புறஜாதிகள் என்கிற வேறுபாடு நீங்கினது. நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். நான்காவது, பாவ மன்னிப்பு. ஐந்தாவது, நீதிமான்களாக்கப்படுகிறது. ஆறாவது, சுத்திகரிப்பு கிடைக்கிறது. ஏழாவது, மரண பயத்தில் இருந்து விடுதலை. எட்டாவது, ஆக்கினை அகற்றப்பட்டது. ஒன்பதாவது, நமக்கு நம்முடைய எதிரியான சாத்தான் தலையை அவர் நசுக்கினார். சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டார். ஆமென். பாருங்க, அப்போ தேவன் நமக்கு எவ்வளவான காரியங்களை செய்கிறார். ஆமென். சரி, மூன்றாவதாக வாசிப்போம். யோவான் 19:26-27 வாசிக்கலாம். மூன்றாவதாக யோவான் 19 யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அது உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அது உன் தாய் என்றார். பாருங்க, இங்க முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறப்போ, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, தேவனுடைய அந்த மகத்தான அன்பு வெளிப்படுகிறத நம்ம இங்க பார்க்க முடிகிறது. பாருங்க, அதைத்தான் யாத்திராகமத்துல அவர் சொல்றப்போ, யாத்திராகமம் 20:12 சொல்றாரு, உன் ஆயுசு நாட்கள் நீடிப்பதற்கு, உன் ஆயுசு நாட்கள் நீடிப்பதற்கு, அது மட்டுமல்ல உனக்கு நன்மை கிடைப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் தன் தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன் தாயை தகப்பனை கனப்படுத்தி அவர் சாட்சியாக இருந்தார். ஆமென். அதைத்தான் உபாகமம் 5:16 சொல்லுது. அதே மாதிரி எபேசியர் 6:2-3 சொல்லுகிறது, அங்கே நாம் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். அந்த அன்பு, இயேசு கிறிஸ்து காட்டின அந்த அன்பு நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்தது நீங்க வாசிக்கிறப்போ, நீங்க வாசித்தீங்கன்னா கொலை செய்யப்படும். அதே மாதிரி உபாகமம் 27:16 சொல்லுது, உன் தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவனும் சபிக்கப்பட வேண்டும். பிறகு அங்கே பெற்றோர்களை கவனிக்காதபடி கொண்டு போய் ஹாஸ்டல்லேயும் அல்லது கவனிக்காதபடி விட்டு விடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். மகன் அமெரிக்காவில் இருக்கானாமா, அங்கே தாய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுது. இவன் கண்டுக்கவே இல்லை. ஒரு 3-4 டேஸ் அந்த அம்மாட்ட இருந்து போனே வரல. அப்புறம் பக்கத்து வீட்டில இருந்து எல்லாருமே ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லி என்ன ஏதுன்ட்டு போலீஸை கூப்பிட்டு பார்த்தா அந்த அம்மா இறந்து அப்படியே நாரி கிடக்குதாம். அந்த பணம் 3 நாள் 4 நாளைக்கு பிறகு நாரி கிடந்துதான். பாருங்க, அப்போ என்ன, எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு கோடி சம்பாதித்தாலும் தாய் தகப்பனை கவனிக்காமல் இருக்கிற பொழுது அந்த சாபம் அந்த பிள்ளைகள் மேல் வருகிறது. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். அதுதான் தேவ அன்பு. அன்பு என்பது என்னது? முதல்ல பெற்றோர்கள் மேலே காட்ட வேண்டும். நீ நண்பன் மேலேயோ மனைவி மேலேயோ மற்றவர்கள் மேலே காட்டுவதை விட முதல்ல யார் மேல காட்ட வேண்டும்? பெற்றோர்களுக்கு நீங்க முதலாவது அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் மிக அவசியமானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 23:22, பெற்ற தாய் தகப்பனுக்கு செவி கொடு. பெற்ற வாசிங்க, நீதிமொழிகள் 23:22 சொல்லுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்ற பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயசான பிறகு அவளை நீ அசட்டை செய்யக்கூடாது. பாருங்க, அது தேவன் நமக்கு சொன்ன மிக அருமையான கட்டளைகளும் கற்பனைகளுமாக இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் அசட்டை செய்கிறாங்க. தாய் சொன்னத தகப்பன் சொன்னாலும் செவி கொடுக்காம, அவர்களை மதிக்காமல் அசட்டை பண்றது என்னது?
மதிக்காம அந்த கிளவி அப்படித்தான், அந்த வயசானது அப்படித்தான் என்று சொல்லி அசட்டை பண்ணுவது. ஆனால் வேதம் சொல்லுது தாய் தகப்பனுக்கு செவி கொடுத்து அசட்டை செய்யக்கூடாது. அதே மாதிரி மார்க்கில் ஆண்டவர் சொல்லாரு, ஒருவன் தகப்பனையாவது தாயை நோக்கி நான் செய்ய வேண்டிய உதவி உண்டா கடமை உண்டா என்று சொல்லி அவர்களுக்கு உதவியும் கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்றார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் ஆண்டவர் சொல்றார். நீங்க காணிக்கை போடுறதை விட, தசமபாகம் கொடுப்பதை விட, சபைகளிலே கலந்து கொள்வதை விட உன் தாய் தகப்பனை மரியாதை கொடுக்க வேண்டும், தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும். ஆமென். அதுதான் தேவ அன்பு. தேவன் சொன்ன கட்டளைகளிலே முதல் கட்டளையே என்னது? என்னை என்று வேறே தேவன் இல்லை. அடுத்தது 2வது கட்டளை தான் என்னது? இந்த உலகத்துக்கு சொன்ன கட்டளை, தாய் தகப்பனை கனம் பண்ணு. உலகத்துல முதல் கட்டளைன்னு சொன்னா அதுதான், தாய் தகப்பனை கனம் பண்ணு. தேவனுக்கு அடுத்ததாக தாய் தகப்பனை தான் அங்கே தேவன் கனப்படுத்துகிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, யோசேப்பு 47:12 யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களுக்கு எல்லா விதமான உதவி செய்கிறப்போ அவன் என்ன ஆனான்? யோசேப்பு எகிப்தினுடைய இளவரசனாக ராஜாவாக ஆகிறார். ஆமென். எல்லா அந்தஸ்தும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. அதைத்தான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, மகனே உன் தகப்பன் கற்பனையை கைக்கொள், தகப்பன் கற்பனையை கைக்கொள், உன் தாயின் தகப்பனுக்கும் பயந்து இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த பயமே இல்லை, தாய் தகப்பனுக்கு பயமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது நீங்க பயந்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு அதுதான். தேவன் சொன்ன முதல் கட்டளையே அதுதான். நம்ம வெறும் தேவ அன்பு தேவ அன்புன்னு சொல்றோம். அந்த அன்பு எப்படி வெளிப்படும்? பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது, உன் தாய் தகப்பனை மரியாதை கொடுப்பது, உன் தாய் தகப்பனை கீழ்ப்படிவது, அவர்கள் போதகத்தை அவருடைய சொல்லை கேட்டு நடப்பது. ஆமென். அது மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். அது மிக அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அப்படி நீங்க தேவன் அந்த சிலுவை காரியத்திற்கு முன்பாக, அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பாக நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே தன்னிலே அன்பு கூர்ந்த சீசன் யோவானை பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. தன்னிடத்திலே அன்பு கூர்ந்த, வாசிங்க யோவான் 19ஆம் அதிகாரத்துல, யோவான் 19 யோவான் 19:26-27 வாசிங்க. பாருங்க, தமக்கு அன்பாயிருந்த சீசன். போதும் பாருங்க, இயேசுவுக்கே அன்பாக இருக்கிறார். யாரு? யோவான். இயேசுவுக்கு அன்பாக. அப்ப பாருங்க எவ்வளவு அன்பு அங்க யோவான் இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் யோவானுக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்தார். என்ன செய்தாரு? வெளிப்படுத்தின விசேஷத்தை, ரெவல்யூஷன் புக்க எழுதுனது யாரு? யோவான் தான். அந்த ரெவல்யூஷன் புக்கில் என்ன இருக்குது? இந்த 2000 ஆண்டுகளாக, எவ்வளவு? இந்த 2000 ஆண்டுகளாக 7 சபைகள் இருக்கிறது. எவ்வளவு? 7 சபைகள். அதற்கு பிறகு இந்த பூமியில என்னென்ன வாதைகள், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்றும், புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும் என்றும், சாத்தான் எப்படி இருக்கும், அது மாதிரி கோகுமாகு யுத்தம். என்னது? கோகுமாகு யுத்தம். அதான் கடைசி வார், 3rd வேர்ல்டு வார்னு சொல்றோம் நம்ம. அந்த கடைசி யுத்தம் வந்த பிறகு
20ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும்படியும் பாருங்க, கோகும் ஆகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலக்கரையாய் இருக்கும். அவர்கள் பூமியெங்கு பரவி பரிசுத்தவானுடைய பாளையத்திலும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பற்றிட்டு போட்டது. பாருங்க, தேவன் என்ன செய்கிறார்? கடைசியில வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அங்கே முற்றிலுமாய் அழித்து போடுகிறார். பாருங்க, அதுதான் அடுத்தது. மோசம் போக்கு பிசாசும் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி ஆகிய அக்கினியும் கந்தகமும் இடுகிற கடலிலே தள்ளப்படுகிறார். பிசாசு அதனோடு, அதற்கு பிறகு பிசாசனுடைய கிரியைகளே இருக்காது. அதனாலதான் அடுத்தது தேவன் என்ன செய்கிறாரு? புதிய வானம் புதிய பூமியை தேவன் உண்டாக்குகிறார். ஆமே. இது எல்லாமே நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த காரியங்கள் அனைத்தும் அவர்களே அன்பு கூர்ந்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ரெவல்யூஷன் ரிவீல் செய்யப்பட்டது. அது எல்லாமே யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஆமே. அதான் தேவனுடைய அந்த அன்பு. தேவன் அதை பெரிய காரியங்களை கேட்டார். தேவன் பெரிய காரியங்களை அங்கே யோவான் மூலமாக அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அடுத்தது நான்காவதாக ஒரு வார்த்தைகளை வாசிக்கலாம். வாசிப்போம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார், தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தை அங்கே சங்கீதம் 22 சாம் 22:1 தாவீது சொல்லுகிற வார்த்தை. இது யார் சொல்லுகிற வார்த்தை? தாவீது சொல்லுகிற வார்த்தையார். ஏன் அப்படி அவர் சொன்னார் என்றால், இந்த முழு உலகத்தின் பாவத்தை, யாரது? இந்த என்டையர் வேர்ல்ட், என்டையர் பீப்புள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு வரை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை யார் யாரெல்லாம் ஆதாம் காலத்திலிருந்து யார் யாரெல்லாம் பிறந்தார்களோ, கவனமா கேளுங்க, இயேசு சொன்ன காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து மரணம் வரை யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் எல்லாம் எப்படி பிறந்தாங்க? பாவத்தில். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அந்த மரணத்தில் இருந்து, அந்த அன்னையிலிருந்து, அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிற அந்த ஃப்ரைடேயிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அல்லது இதற்கு பிறகு இந்த பூமியானது புதிய வானம். எத்தனை வருஷம் ஆச்சு? 2026 வருஷம். எவ்வளவு வருஷம்? 2026 வருஷம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எத்தனை வருஷம்? 4000 வருஷம். எவ்வளவு வருஷம்? 4000 வருஷம். முதல் 2000 வருஷம் நோவா காலம். முதல் 2000 வருஷம் ஆதாம் முதல் நோவா வரை 2000 வருஷம். நோவா காலத்துல மழை வெள்ளத்துல அழிஞ்சு போன பிறகு நோவா காலம் முதல், நோவாவுடைய சந்ததி முதல் இயேசு கிறிஸ்து வரை 2000 ஆண்டுகள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் 4000 வருஷம். இயேசு கிறிஸ்துவில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000 ஆண்டுகள். அப்ப இந்த 6000 ஆண்டுகள் யாரெல்லாம் பிறந்தார்களோ இவர்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் நீங்க 2 கொரிந்தியர் 5:21
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் நமக்காக பாவம் ஆனார். அவருடைய முகத்தை மறைத்தது. அப்ப நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு காரியத்தை செய்தார். என்னது? ரோமர் 8:3 வாசிங்க. ரோமர் 8:3 வாசிக்கும். பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். போதும் பாருங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே வந்து மரிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே வந்து மரிக்க வேண்டும் என்றால், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இந்த மரணத்தை அவர் என்ன செய்தாராமா? தன்னுடைய மாம்சத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் யோவான் 1:29 சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ. அப்ப இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஆமென். அதைத்தான் 1 யோவான் 3:5 சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்திலே பாவம் இல்லை. அப்ப தேவனிடத்தில் என்ன கிடையாது? பாவம் இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து சிலுவையிலே மரிக்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் ஏன் அங்கே கைவிடப்படுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்றால், சர்வலோகத்தின் பாவமும் அவருக்குள்ளாக வருகிறார். சர்வலோகத்தின் பாவம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த பாவத்தை ஏற்றுத்தான் அவர் மரிக்க வேண்டும். அப்ப எனக்காக அங்கே சிலுவையிலே என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று நம்ம நம்ப வேண்டும். ஆமென். அதுதான் விசுவாசம். இப்ப இயேசு மரித்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. அப்ப என்னுடைய பாவத்தை அவர் எப்போது சுமந்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் விசுவாசம். ஆமென். அப்ப அதை நம்ம விசுவாசிக்கிற பொழுது, அதை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதை நாம் அறிக்கை செய்கிற பொழுது, நம்முடைய பாவத்தை தேவன் சுமந்தார். ஆமென். அதனாலதான் நீங்க அங்க வாசிக்கிறப்போ 1 யோவான் 3:5 நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார், அவரிடத்திலே பாவம் இல்லை. அப்போ அங்கே என்ன செய்யப்படுகிறார்? அவர் என்ன செய்யப்படுகிறார்? என்ன செய்யப்படுகிறார்? அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிற பாவமான பலியாக மாறுகிறார். பாவ பலியாக மாறுகிறார். ஆட்டுக்குட்டி எப்படி பலிக்காக அங்கே பரிகாரத்துக்கு எதைத்தான் பலி கொடுப்பாங்க? ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பாங்க. அப்ப இவர் தேவாட்டுக்குட்டியாக வந்து நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியானார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக பலியாகிறார். சரி, அடுத்தது 5ஆவதாக வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கை நிறைவேற்றப்பட்டதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். பாருங்க, தாகமாக இருக்கிறேன் என்றார். இந்த தாகம் எதற்கு முக்கியமான காரியம் என்றால்,
அங்க நமக்கு தெரியும் யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்கே அந்த சமரியா பட்டணம் வழியாக நடந்து போறார். அங்க ஒரு ஸ்திரீயை பார்த்து அவர் தாகத்துக்கு தான்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்றா, நீர் யூதராச்சே, நாங்க எப்படி சமரிய பெண்ணிடத்துல நீ தண்ணி கேட்பன்னு சொல்றப்போ ஆண்டவர் சொன்னாரு, அந்த தண்ணி கேட்கறது யாருன்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சுனா நீ ஜீவ தண்ணீரையே கேட்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கு. ஆனா இங்க அவர் கேட்கிற அந்த தண்ணீருக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், அங்கே ஸ்திரீயானவள் யாரு? ஸ்திரீயானவள் யாரு? ஆதாமுடைய மனைவியாகிய ஏவாள். ஏவாளுக்கு சாபம் வந்தது. ஏவாளுக்கு சாபம் வந்தது. எங்க சாபம் வந்தது? கர்ப்பத்துல. எங்க சாபம் வந்தது? கர்ப்பத்துல. கர்ப்பத்தை அவர் சபிக்கிறார். எங்க சபிக்கிறாரு? கர்ப்பத்தை சபிக்கிறார். அதனாலதான் அங்க தாவீது ராஜா என்ன சொல்றாரு? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்போ இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அங்கே பிறக்கிற பிள்ளைகள் தாயினுடைய பாவத்தை சுமந்து கொண்டு வருகிறது. தாயினுடைய பாவத்தை சுமந்து கொண்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்தாளா, அந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்தாளா இல்ல என்று என்ன கொடுப்பாங்களாமா? கசப்பு கலந்த காடி கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? கசப்பு கலந்த காடி கொடுப்பாங்க. நீங்க அதை வாசித்தீங்கன்னா லேவியர் ஆகம புத்தகத்தில் இருக்கு. லேவியர் ஆகமத்துல வாசிக்கலாம். பாருங்க, அந்த காரியமானது அந்த வேசித்தனத்தினாலே பிடிக்கப்பட்டார். எதனால? வேசித்தனத்தினாலே பிடிக்கப்படுறப்போ அந்த ஸ்திரீக்கு என்ன கொடுப்பார்களாமா? கசப்பு கலந்த காடியை கொடுப்பான். கசப்பு கலந்த காடியை கொடுத்து அவள் அதை குடிக்க வேண்டும். அந்த காடியை அவள் குடிக்க வேண்டும். குடிக்கிறப்பதான் அது சரியா அங்கே இருக்குதா இல்லையா என்று கண்டுபிடிப்பான். இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்கப்படும். அப்போ அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து அங்கே காடியை கலந்த தண்ணீரை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு காடி கலந்த தண்ணீரை கொடுக்கிறார். நீங்க வாசிங்க, சங்கீதம் 69:21 வாசிங்க. சங்கீதம் 69:21 வாசிப்போம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாருங்க, என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு தண்ணீரும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வரையுமாய் இருந்து கிடந்தது. போதும். நீங்க மார்க் 15:36 வாசித்தீங்கன்னா அங்க என்ன செய்யறாங்களாமா? கடற்காளானை எடுத்து காடியிலே தோய்த்து ஒரு கோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காடியை குடிக்க கொடுக்கிறார். அப்போ அந்த தாகத்திற்காக அந்த காடியை அவர் குடிக்கிறார். எதற்காக? ஸ்திரீயினுடைய சாபத்தை. ஆமென். ஸ்திரீயினுடைய சாபத்தை அவர் நீக்கி போடும்படியாக அங்கே அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அதான் அந்த காடியாக இருக்கிறார். அது
மரணத்திற்கு ஒப்பானதாக இருந்தது. அதை குடிக்கிற பொழுது அந்த ஸ்திரீயை என்ன செய்வாங்களாமா, குடித்து அவளுடைய வயிறு உப்புச்சுனா, அந்த ஸ்திரீயோட வயிறு பெருசா வீண்டுச்சுன்னா அவள் விபச்சாரம் செய்தாள் என்று கண்டுபிடிப்பாங்க. அப்படி அவள் குடிச்சு அவளுடைய வயிறு வீங்கல என்றால் அவள் உண்மையானவள் என்று அடையாளம். அதுதான் அவர்களுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதுதான். ஒரு ஸ்திரீயை யாராவது விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டால், ஒரு ஸ்திரீ விபச்சாரத்துல பிடிக்கப்படுறப்ப அந்த காரியத்தை தான் செய்வாங்க. அதை நம்ம தியானிச்சிருக்கிறோம் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே காடியை குடித்து அந்த சாபத்தையும் அவர் நீக்கி போடுகிறார். ஆமே, சாபத்தை அவர் நீக்கி போடுகிறார். ஏன்னா அவரே ஜீவ தண்ணீர். அப்ப அவருக்கு பெரிய தாகம் இருக்காது. மேபி அங்க தொங்குறதுனால அவருக்கு அந்த தாகம் எடுத்திருக்கலாம். தாகம் எடுத்தவங்களுக்கு என்னதான் கொடுப்பாங்க? தண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனா ஏன் கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள் என்றால், அந்த கசப்பு கலந்த காடி வேதத்திலே ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஸ்ரீயினுடைய சாபம், ஸ்ரீயினுடைய அந்த தவறான காரியத்தை அங்கே கண்டுபிடிப்பதற்காக அந்த கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுப்பாங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அப்ப இயேசு கிறிஸ்துவும் ஸ்திரீயினுடைய பாவத்தை, அதனாலதான் நீங்க இங்க இதுல வாசிக்கிறப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அங்கே என்னவாமா, ஏவாள் செய்த காரியம். யாரு? ஏவாள் செய்த அந்த தவறான காரியம். அது என்ன செய்தாராமா? அவரு அந்த தவறான காரியத்தில் இருந்து அங்கே விடுதலை கொடுக்கத்தக்கதாக, அங்கே பாவம் மன்னிப்பில் இருந்து விடுதலை கொடுக்கத்தக்கதாக தேவன் அந்த கிருபையை அவர் கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? வாசிங்க. நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்துல ரோமர் 5ஆம் அதிகாரம் 5:18 வாசிங்க. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆத்மாவுக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளித்த நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அனைவரும் பாவிகளாக்கப்பட்டது போல. பாருங்க, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. யார் அந்த ஒரே மனுஷன்? ஆதாம். யாரது? ஆதாம். ஆதாம் தான் இந்த கீழ்ப்படியாமை. ஆதாம் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தான். அப்ப அந்த ஒரே மனுஷனுடைய
கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமியில என்ன வந்தது? மரணம் வந்தது, பாவம் வந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஒரே மீறுதலினாலே ஆக்கினை வந்தது போல இயேசு கிறிஸ்து என்கிற நீதிபரர் எல்லோருக்கும் ஜீவனை அளிக்கும்படி நீதியான நியாய தீர்ப்பு வந்தது. அதுதான் சொல்லுது பாருங்க 19ஆம் வசனம் 5:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவங்களால் கட்டப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகும் இடத்திலே கிருபை அதிகமாய் பெறுகிறது. அப்ப பாருங்க, ஆதாமுடைய சொல்லப்பட்டது அந்த விபச்சாரம். அது என்ன காரியம்? அந்த விபச்சாரத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்காது. ஏனென்றால் அந்த ஆதாமுடைய மனைவியாகிய ஏவாளுக்கு பிறந்த முதல் குழந்தை யாரு? காயின். காயின் யாராக இருந்தா? அப்படி காயின் யாரு? பொல்லாதவன் என்று வேதம் சொல்றது. காயின் மூலமாகத்தான் என்ன வருது? முதல் கொலைகாரனாக மாறுறது யாரு? காயின் தான். தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தது யாரு? காயின் தான். பாருங்க, அப்ப அவன் யாருன்னு சொல்லுது வேதம். நீங்க வாசிக்கிறப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அவன் ஒரு பொல்லாங்கனால் உண்டானவன். காயின் யாரு? பொல்லாங்கனால் உண்டானவன் சொல்லுது. அப்ப எவ்வளவு தூரம் அவனுக்குள்ள அந்த பொல்லாப்பு இருக்குன்னு பாருங்க. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாகிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிரிகளிடம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளும் இருந்தது நிமித்தம் தானே. பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவனுடைய கிரியைகள் எல்லாமே பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவனுடைய கிரியைகள் எல்லாமே. ஏனென்றால் அவனுடைய தாய் ஏவாள் கர்ப்பந்தரித்தது பாவத்திலே. அவனுடைய தாயாகிய ஏவாள் கர்ப்பந்தரித்தது பாவத்திலே. அதனாலதான் அவன் ஒரு பொல்லாத மனுஷன். ஆனால் ஆபேல் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் ஒரு நீதி செய்கிறவனாக இருந்தான். அவனைத்தான் அவன் கொலை செய்தான். அப்போ தேவன் நம்முடைய பாவத்தை, சர்வலோகத்தின் பாவத்தை அவர் அழித்து போடுவதற்காக அவர் இந்த காரியத்தை செய்தார். ஆமென். அடுத்தது 5ஆவதாக வாசிக்கலாம். 5வது வசனம் யோவான் 19:28 வாசிக்கலாம். இல்ல 5 அல்ல, 6வது. பாருங்க, இயேசு இப்ப என்ன சொல்றாரு? முடிந்தது என்று சொல்லுகிறார். அவர் எதை முடித்தார்? வாட் ஹி பினிஷ். முடிந்ததுன்னு என்னது? பினிஷ். எதை முடிச்சாராமா? வாசிங்க யோவான் 4:34 சொல்றாரு, நான் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே வந்தேன். அதான் போஜனம். அப்ப பிதா என்ன சொன்னாரோ, பிதாவினுடைய சித்தம், அந்த சித்தத்தை செய்து முடிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அப்ப அதனாலதான் நாமும் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதனாலதான் யோவான் 17:4 சொல்லுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க யோவான். அதான் என்னது? முடிந்தது என்று சொல்றார். அது மட்டுமல்ல, ரோமர் 16:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார் என்று வேதம் சொல்றார். சாத்தானின் தலையை இயேசு நசுக்கி போட்டது போல நாமும் சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும். சாத்தானின் தலையை நாம் நசுக்க வேண்டும்.
அப்ப தேவன் நமக்கு கூட இருக்கிற பொழுது நம்ம விக்டரி செய்ய முடியும், ஜெயம் கொள்ள முடியும். ஆமேன். அதனாலதான் பாருங்க 1 யோவான் 3:8 நீங்க வாசிக்கிறப்ப பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க, எதை? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப பிசாசனுடைய எல்லா கிரியைகளையும் தேவன் அழிச்சார். இப்ப நாமும் அந்த கிரியைகளை மேற்கொண்டு அதை நாம் செய்யாதபடி, அது நம்முடைய சரீரத்தை விட்டு, நம்முடைய சிந்தையை விட்டு, நம்முடைய வழிகளை விட்டு, நம்முடைய யோசனை விட்டு அதை நாம் அழிச்சு போட வேண்டும். ஆமேன். அதனால ஆண்டவர் சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதை போல நாமும் ஜெயிக்க தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆமேன். அப்ப பாருங்க, அவர் எதை செய்து முடித்தாராமா? எதை செய்து முடித்தார்? தேவ சித்தத்தை செய்து முடித்தார். பாருங்க, அதனாலதான் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவரையும் செய்து முடிப்பார். ஏசாயா 60:20 சொல்லுது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். சங்கீதம் 37:37 சொல்லுது, உத்தமனுடைய முடிவு சமாதானம். அப்ப நீங்க தேவனுக்காக உண்மையாக இருக்கிறப்ப உங்கள் முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமாயிருக்கும். பாருங்க, அதனாலதான் நீங்க தேவனுக்குள்ள தொடங்குற வாழ்க்கை அது அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபு 8:7 சொல்லுது, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாகும். நீங்க தொடக்கத்துல உங்கள் வாழ்க்கையில எதுவுமே பெரிய சக்சஸ் இல்லாம இருக்கலாம், ஆனால் தேவனுக்குள்ளாக நீங்க நினைச்சிருக்கிற பொழுது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சரி, அடுத்தது 7வதாக லூக்கா 23:46 அங்கே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்க, இயேசு அங்கே தேவனிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். தேவனிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, அதனாலதான் நாமும் தேவனிடத்திலே நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனிடத்திலே நம்முடைய ஆவியை நம்ம தேவனிடத்துலதான் ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் இங்க நீங்க வாசிக்கிறப்போ பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கி 11:5 ஆவி வழி இன்னதென்றும் கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் இன்னதென்றும் நீ அறியா இருக்கிறது போல தேவனுடைய செய்கைகளை நீ அறியா. அதே மாதிரி 12:7 சொல்லுது, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்பி போவதற்கு முன் வாலிப பிரயாயத்தில் அவரை. அப்ப தேவனிடத்திலே இந்த ஆவி திரும்பி போக வேண்டும். ஆமென். நம்ம இந்த ஆவி மறுபடியும் எங்க போயிடக்கூடாது? பாதாளத்திற்கு போகக்கூடாது, நரகத்திற்கு போகக்கூடாது. அங்கே மரித்தவர்கள் 2 ஸ்தலம் இருக்கு. எதுல போறீங்க என்று இந்த பூமியில உயிரோடு இருக்கிறப்ப தான் நீங்க முடிவு செய்யறீங்க. அதனாலதான் இங்க சொல்லுது, என்ன செய்ய வேண்டுமாமா? ஆவியின் வழி இன்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல, கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்பு உருவாகிறது இன்னதென்று அறியாது இருக்கிறது போல தேவனுடைய செயலை நீ அறியாமல் இருக்கிறார். அதனாலதான் என்னது, வாலிப வயதிலே நட, ஆனாலும் தேவன் இருதயத்தின் சஞ்சலத்தை மாம்சத்தை நீக்கி போடும் இளமை எல்லாமே மாயையாயிருக்கிறது. அப்ப இந்த மாயான உலகத்திலே அங்கே நம்முடைய ஆவி இந்த பூமிக்கு திரும்புவதற்கு முன்பாக தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. அப்ப தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை பெரு பண்ணும்படியாக அங்கே தேவனுக்காக நம்ம ஓட வேண்டும். அதனாலதான் இயேசு அங்கே தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்தில் ஒப்புக் கொடுத்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவ அன்பை வெளிப்படுத்தினார், பாவத்தை மன்னித்தார், அக்கிரமத்தை மன்னித்தார், சகோதர சிநேகிதத்தை அவர் செய்தார், அவர் சாபத்தை எடுத்து போட்டார். அவர் என்ன செய்ய வந்தாரோ அதை முழுவதுமாக நிறைவேற்றினார். அதனாலதான் நீங்க எபேசியர் 5:27 சொல்லுது, கரைதிரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தும்படி அவர் அதை
ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய சபை என்பது நம்முள்ள ஒரு கரைதிரையோ இல்லாதபடி, பிழை இல்லாதபடி, ஒரு மகிமையான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக தேவனுக்கு முன்பாக நம்ம நிறுத்த வேண்டும். ஆமென். அதை தேவன் நம்ம செய்து வைத்திருக்கிறார். அப்ப சபை பிள்ளைகளாகிய நாமும் அப்படி இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, நீ தீத்து 2:14 சொல்லுது, நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் மரணத்திற்காக தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2:23 சொல்லும் பொழுது, அவர் வையப்படும் பொழுது பதில் சொல்லாமல் நீதி தம்மை நியாயமாய் நியாய தீர்ப்புக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். வாசிங்க 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, நியாயமாய் தம்மை தீர்ப்பு செய்கிறவருக்கு யார்? அது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் யாரு? தேவன் தான். அப்ப அவர் தன்னை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் அங்க யோவான் 10:17-18 சொல்றாரு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆமென். யோவான் 10:29 சொல்றாரு, என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார், என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லப்பட்டிருக்கு, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் வரும் நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவர். அப்ப நம்ம தேவனிடத்திலே முழுவதுமாக நம்மை சரண்டர் செய்ய வேண்டும். அதான் ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுத்தல் என்பது என்னது? சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். தேவனிடத்திலே முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்கிறது. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். பாருங்க, இங்க 7 காரியங்களை நம்ம வாசித்தோம். மன்னிப்பின் வார்த்தை 1, 2வது ரட்சிப்பின் வார்த்தை, 3வது அன்பின் வார்த்தை, கருணையின் வார்த்தை, 4வது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அந்த ஏக்கத்தின் வார்த்தை. தேவன் எதற்காக அவரை கைவிட்டாராமா? பாவத்தை அவர் சுமப்பதற்காக. அதான் ஏக்கத்தின் வார்த்தை. 5வது எல்லாம் முடிந்தது என்று அந்த முடிவை குறிக்கிற வார்த்தை. 7வது அங்கே வெற்றியின் வார்த்தையாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தை. தாகமாய் இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்றார். கடைசியாக 7வதாக அங்கே ஆவியை ஒப்பு கொடுக்கிற அந்த சப்மிட், சரண்டர் செய்யப்படுகிறதாக. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நமக்கு பாவம் பரிகரிக்கப்பட்டது, தேவனிடத்திலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம், பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், நாம் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டோம், மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது, நம்மிலே அந்த ஆக்கினை அகற்றப்பட்டது, நம்முடைய எதிராளியான சாத்தானை அங்கே தோற்கடிக்க தேவன் நமக்கு வல்லமை கொடுக்கிறார். ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த 7 காரியங்களை நமக்காக செய்தார். ஆமென். அவர் நமக்கு ஜீவன் தந்த தேவன் அவர். ஆமென். நம்மை மீட்க வந்த தேவன் அவர், நம்மை ரட்சிக்க வந்த தேவன் அவர், நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி போட வந்த தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் அவர் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்து முடித்த அந்த 7 காரியங்களை நாங்கள் வாசிக்க நீர் கிருபை கொடுத்திருப்போம். நீர் அதிசயமானவர், ஆசீர்வாதத்தின் தேவன், நீர் ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவன், பாவம் மன்னிப்பை தருகிற தேவன், ஆக்கினைகளை தீர்க்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகத்தை தருகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லும்.
எங்களுக்காக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தின் நாளை, அந்த மீட்பின் நாளை, ரட்சிப்பின் நாளை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக, அதை நாங்கள் ஆண்டவரை அனுசரிக்கத்தக்கதாக தேவ கிருபை மட்டுமாய் உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க தேவன் கிருபை கொடுத்தேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னோம். நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தேன், பலன் கொடுத்திருக்காய். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. துதி கன மகிமையும் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையும் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 நிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கன மகிமையும் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையும் ஓ நீரே ராஜா. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிக்கும் இன்னும் மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடு கொடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.